ஒளியே தெரியாதவன் தலையாரி வீட்டில் ஒளிஞ்சானா? இந்த கதை எத்தனை பேருக்கு தெரியும்? எஸ், டேரக்டர் வீடியோக்குள்ளே போகலாம். நான் பார்க்க போகிற படத்தோட ஹீரோ, டேரக்டர், மியூசிக் டேரக்டர் பற்றிலாம் சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது. எஸ், நான் பார்க்க போகிற படம் சிவகார்த்திகேயன், ருக்மிணி, பிஜி மேனன், விக்ராந்த் இப்படி பலரோட நடிப்பில், அனிருத்தோட இசையில், ஏஆர் முருகதாஸ் அவரோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கிற மதராசி. சலம்பல 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 ஏ முத்தம்மா. ஓடியாங்க ஓடியாங்க சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க 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 சோறு ஓடாங்க ஓடியாங்க. மதராசி படத்தோட கதை என்ன? பழக்கம் போல சொல்ல போகிறது கிடையாதுங்க. பட் ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்லணும். இது வரைக்கும் உங்களுக்கு சிவகார்த்திகேயனை பிடிக்கவே பிடிக்காது அப்படின்னா இந்த படத்தின் மூலமாக கொஞ்சமாச்சும் உங்களுக்கு பிடிக்குங்க. கண்டிப்பாக கொஞ்சம் பிடிச்சவங்களுக்கு கூட ரொம்ப பிடிக்கும், ரொம்ப ரொம்ப பிடிச்சவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்குங்க. அதுக்கு நான் கேரண்டி. சிவகார்த்திகேயன் மிரட்டி இருக்காப்புல, அவரை பற்றி கடைசியாக சொல்கிறேன். பட் இருந்தாலும் ஒரு தப்பு இருக்குது, அதில் அவர்கிட்டே இருக்குது. எஸ், பட் ஆனால் அதுக்கு முன்னாடி நம்ம முக்கியமான ஒரு விஷயம், நம்ம டேரக்டர் ஏஆர் முருகதாஸரை பற்றி பேசி ஆகணும். கிட்டத்தட்ட நம்ம தீனா, ரமணா, கத்தி, துப்பாக்கி, தர்பார்னு பார்த்துட்டு திடீர்னு சிக்கந்தர்னு பார்க்கும்போது கிட்டத்தட்ட இப்போ வரைக்கும் என்னால் 10 நிமிஷம் அந்த படத்தை தாண்ட முடியலங்க. எனக்கு ரொம்ப பெரிய வருத்தமாக இருந்துச்சு. என்னடா சீரியஸாக அந்த ஒரே ரீசன் தான் இந்த படத்தோட ட்ரெய்லர் பார்க்கும்போது என்னடா இவ்வளோ கேவலமாக இருக்குது அப்படின்னு. பட் ஆனால் சப்ஸ்கிரைபர் 2 பேர் கேட்டாங்க, என்ன பல மதராசி டிக்கெட் போட்டியா அப்படின்னு. போகல, 190 டிக்கெட் அதிகம் அப்படின்னு சொல்லியிருந்தேன். பட் ஆனால் என் ஒய்ஃப் கேட்டாங்க, உங்களை மதிச்சு ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, நீங்கள் போகணும்ல? இல்லை 110 120 ஓகே, 190 அதிகமா அப்படின்னு. ஆமாம், அந்த 80 கோட்டையை கட்ட போகிறீங்க, போங்க, ரொம்ப ஓவராக நடிப்பீங்க அப்படின்னாங்க. சீரியஸ்லி அந்த ஒரே ஒரு விஷயம் மட்டும் தான் நான் படத்துக்கு போனேன். படம் போகிற கூட அந்த ரிவ்யூ போட்ட வீடியோவை நான் உங்களுக்கு டேக் பண்ணியிருக்கேன். சீரியஸ்லி நான் சொன்னேன், அதுதான் படத்தோட கதை. ஏன்னா தெரியும், நம்ம ஓரளவு தெரியுமா. ஸோ பட் ஆனால் அங்கே வைக்கிறதுல ஒரு ட்விஸ்ட்டு. ஏன்னா நமக்கு என்னதான் ஒரு அசம்ஷனில் நம்ம நிறைய படங்களை பார்த்து என்னதான் மேதாவித்தனமாக யோசித்தாலும் அங்கே ஆடியன்ஸாக நம்ம உட்காரும்போது நம்மளுக்கு எப்படி அவங்க அட்ராக்ட் பண்ண வைக்கிறாங்க அப்படின்றதான் படமே. சீரியஸ்லி ஏஆர் முருகதாஸ் சார் முரட்டு கம்பேக் கொடுத்துருக்காப்புல. எப்படி உங்களுக்கு சொல்கிற புரியமாக சொல்லணும் அப்படின்னா, உங்கள் உடம்புக்குள்ளே ஃபஸ்ட் ஹாஃபில் உங்கள் உடம்புக்குள்ளே ஐஸ் கட்டியை கொண்டு அப்படி குழுகுலுன்னு இருக்கும். அதாவது அதிகமான ஐஸ் கட்டியை கொட்டிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப அசௌகரியமாக இருக்கும், நீங்களே ரொம்ப துடிச்சு ஓடிடுவீங்க. அதே சமயம் பயங்கரமான வெயிலில் போயிட்டு இருக்கும்போது அப்படியே உங்கள் உடம்புக்கு ஐஸ் கட்டி போட்டு அது அப்படியே சில்னஸாக பரவும் போது உங்களுக்கு ஃபீல் வருங்களா, அந்த ஃபீல் தாங்க ஃபஸ்ட் ஹாஃப். அப்படியே கட் பண்ணோம் அப்படின்னா உங்களை அப்படியே தூக்கிட்டு போய் ஸ்டவ் மேலே உட்கார வச்சிடுறாப்புல, அதுதான் செகண்ட் ஹாஃப். எஸ், அப்படியே கட் பண்ணுவோம். ஹீரோயின் ருக்மிணி ஆக்சுவலி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு. நானும் கூலிப்பட ரஜினி மாதிரி யோசிச்சுக்கிட்டு இருக்கேன், நாகார்ஜுனா மாதிரி. அப்படின்னு வச்சு, ஆஹா நம்ம போய் பல்ப் வாங்கி கதறி ஓடி வந்தோமே, அந்த படத்தோட ஹீரோயின் தான் அவங்க. ஏன்னா அந்த படத்தை ரிவ்யூவே நான் சொல்லியிருப்போம். எஸ், விஜய் சேதுபதி நடித்த படம் சொல்லியிருப்போம். ஹீரோயின் ரொம்ப அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அவங்கள ஏன் இன்னும் நல்லா யூஸ் பண்ணலை, மொக்க பண்ணிக்கிங்களே அப்படின்னு. சீரியஸுக்கு இந்த படத்தில் ஏஆர் முருகதாஸ் சார் சிதுக்கி இருக்காப்புல ஹீரோயினை எடுத்துகிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது படமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு மதராசி ஒரு ஆக்ஷன் ஃபிலிம் மாதிரி ஒரு கட்டமைப்பு தோணி இருக்கும்ல இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது. ஆனால் அந்த ட்ரெய்லர் உடைக்கிற அளவுமே ஹீரோயினோட நடிப்பு தாங்க. சீரியஸ்லி. ஆனால் அதுலேயும் ஒரு தப்பு இருக்குது, அதையும் அப்புறம் சொல்கிறேன். ரெண்டாவது, கேமரா பிரிச்சிருக்காங்க. அதாவது டே டைமில் எடுத்துருக்க அந்த மார்னிங் ஃபுட்டேஜ் எல்லாமே பயங்கரமாக சூப்பர்பாக, அந்த எந்த விதத்துலேயுமே அந்த லைட்டிங் குறைஞ்சிடாமல் இருக்குதுல, டார்க்காக இருட்டில் எடுக்கும்போது கூட சூப்பராக எடுத்திருக்காங்க. அதான் இந்த கேமராமேனோட ஒர்க்கு அற்புதமாக இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் கதை சொல்லப்பட்ட விதம் இருக்குல்ல, ஏன்னா உங்களுக்கு படம் பார்க்கும்போது கத்தி, துப்பாக்கி, கஜினி இதெல்லாம் கண்ணுக்கு முன்னாடி வருதுன்னா நீங்கள் எக்ஸ்பெக்டேஷனோட போயிருக்கீங்கன்னு அர்த்தம். நான் தான் இந்த எக்ஸ்பெக்டேஷன் இல்லாமல் சரி என் ஒய்ஃப் சொன்னாலே அப்படின்னு போனதுல எனக்கு கண்ணு முன்னாடி வந்ததெல்லாம் கோட்டு, அதுக்கப்புறம் அவரோட பழைய படம் துப்பாக்கி. சீரியஸ்லி, ஏன்னா துப்பாக்கி படத்தோட ரிவர்ஸ் வெர்ஷன் கூட சொல்லலாம். ஆனால் சிவகார்த்திகேயன் ஹோல்ட் பண்ண விதம் தான் இந்த படத்தோட ஃபர்ஸ்ட் ஹாஃபில் அந்த எடிட்டிங் பண்ண விதம் இருக்குல்ல, ஒன்று சூப்பராக செம்மையாக பண்ணியிருக்காங்க. அந்த நான் லீனியரில் சொல்கிற விதம் தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட். எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஃபர்ஸ்ட் ஹாஃபில். எஸ், படம் முழுக்க பார்த்தீங்க அப்படின்னா பயங்கரமாக கூட்டமாக ஆள் இருப்பாங்க. ஆனால் நல்லா உன்னிப்பாக கவனிச்சிங்க அப்படின்னா மொத்தமே 4-5 கேரக்டர் தான். பிஜி மேனன், விக்ராந்த், தலைவாசல் விஜய், இப்படி சில பேர் தான். நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா அவங்க 3 பேரும் அவங்களுக்கு கொடுத்த கேரக்டர் செம்மையாக பண்ணியிருக்காங்க. அது விக்ராந்த் பிரிச்சிருக்காப்புல. சீரியஸ்லி அந்த இடத்துலையும் ஒரு தப்பு இருக்குது. நம்ம விக்ரம் மிரட்ட போகிறாருன்னு நினைக்கிற அந்த கேப்பில் டப்புன்னு ஒரு ட்விஸ்ட்டு வருது. அந்த ட்விஸ்ட்டு ஏற்றுக்க முடியலை. இதையுமே நான் சிகா மேலே தான் பழி போடுவேன். சீரியஸ்லி
கூலி படம் பார்த்த இந்த ரிவ்யூஸ்லாம் கேட்டிருப்பாங்க, என்னப்பா இவ்வளோ கொலை நடக்குது ஒரு போலீஸ் கூடயே காணா அப்படின்னு. பட் ஆனால் இந்த படத்தில் அப்படியே ஆப்போசிட்டு, படம் முழுக்க போலீஸ் தான் போட்டு தள்ளிட்டே இருப்பாங்க என்ஐஏ ஆஃபீஸர்ஸை. சீரியஸ்லி பார்த்தா என்னப்பா ஒரு ரோடியோ கூட பிடிக்கல அப்படின்னு அவனுக்கு கேட்டு வர மாதிரி இருந்தால் சரி. எனக்கு ஒரே ஒரு விஷயம் புரிஞ்சுச்சு, இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடியே தான் எல்லாம் டிஸ்கஷன் பண்ணிட்டு தான் கோட் அந்த சீன் வச்சிருக்காங்கன்றதே எனக்கு தெளிவாக புரிஞ்சுங்க. இது வந்து சும்மாலாம் வைக்கல. ஏன்னா கண்ணை பிடிங்க சிவான் விஜய் கொடுக்குறாரு அப்படின்னா அந்த கன் சிகா கையில் வருது, சிவகார்த்தியின் கையில் வரும்போது தேட்டரில் தெறிக்குது பாருங்க அனல். அதுதாங்க படம், அதுதான் படம். பட் என்னோட கேள்வி இவ்வளோதான். நான் சொன்னேன்ல செகண்ட் ஹாஃபில் தூக்கி உங்களை அடுப்பு மேலே உட்காந்துறாங்க அப்படின்னு. அதுதான், ஏன்னா நல்லா போயிட்டு ஒரு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்லா அழகாக சூப்பராக லவ் ஸ்டோரி மிக்ஸ்டு வித் ஆக்ஷன் ஸ்டோரின்னு அழகாக போயிட்டு இருக்கும்போது மிரட்டுறாப்புல மனுஷன் சிவகார்த்திகேயன் வந்து மிடிப்பில் மிரட்டி இருக்காப்புல. சீரியஸ்லி சொன்னால் அந்த செகண்ட் ஹாஃபில் ஒரு 2-3 சீன்லாம் விரட்டி இருக்காப்புல போட்டு. எப்படி சொல்கிறேன்னே தெரிலங்க. அதுக்கெலாம் சிவகார்த்திகேயன் ஒரு மிகப்பெரிய ஹேட்ஸ் ஆஃப் சொல்லலாம். சமத்தியான ஒரு ஆக்டிங் கொடுத்துருக்கீங்க. கண்டிப்பாக அந்த ஆக்டிங் அவார்டு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஏன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நீங்கள் எல்லாமே ஒரிஜினல் தாடியில் வர்றீங்க, கிளைமேக்ஸ்லேயே அந்த ஒட்டு தாடி சீரியஸ் ஒட்டு தாடி மாதிரி இருந்துச்சு. ஒரிஜினல் தாடியா இல்லைன்னு தெரில, கிளாஸிஃபை பண்ணுங்கள் ப்ளீஸ். அட் தி சேம் டைம் நீங்கள் தான் ஹீரோ அப்படின்ற படம் முடிவாயிடுச்சு, நீங்கள் தான் மாஸ் பண்ணுறீங்க அப்படின்னு முடிவாயிடுச்சு. அப்படின்ற பட்சத்தில் விக்ராந்துக்கு ஏன் ஸ்பேஸ் கொடுக்கல? விக்ரம் அவ்வளோ நல்லா ஃபோர்ஸாக வந்திருக்கும் போது அவரை போட்டு தள்ளுறது தேவையில்லாமல் இருந்துச்சுன்னு தோணுச்சு. ஏன்னா அந்த விஷயத்தில் ஹேண்டில் பண்ண விதம் இருக்குல்ல. ஏன்னா ஒரு சீனியர் மோஸ்ட் என்ஐஏ ஆஃபீஸர்ஸ் தீவிரவாதிகளை ரவுடிகளை சுட்டு கொல்லும் போது அதை காட்டலை. சீரியஸ்லி நல்ல ஆங்கிள், அவங்க சுடுறதை மட்டும் தான் காட்டிப்பார். ஆனால் அதுக்கு ரிவெஞ்ச் எடுக்கும்போது இந்த என்ஐஏ ஆஃபீஸர்ஸ்லாம் அவனை படுக்க போட்டு சுற்றி நின்று சொல்லுவாங்க இல்லை, அதை மேலேருந்து டாப் ஆங்கிளில் காட்டுறதுக்குல அதுதாங்க டேரக்டர் டச்சு. ஆனால் அந்த டேரக்டர் டச்சை படம் முழுக்க மிஸ் பண்ணிட்டாரு. அதாவது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் காட்டின விதத்தை ரெண்டாவது பாதிலையும் காட்டியிருந்தாருன்னா ஆடியன்ஸ் வந்து தூக்கி வச்சு இன்னும் அதிகமாக கொண்டாடுவாங்க. இப்போ மட்டும் கொண்டாட மாட்டாங்கன்னு சொல்லலை, பட் ஆனால் அந்த ஃப்ளாஸ். எஸ், படத்தில் வந்து அனிருத்தோட மியூசிக் தாங்க, அதாவது எந்த எக்ஸ்பீரியன்ஸும் இல்லை, எப்படி இருக்க போகுதோ அப்படின்னு போய் உட்காந்தவனே அந்த ஃபஸ்ட்டு பீட் அடி ஆரம்பிக்கிறாப்புல மனுஷன் டக 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 அப்படியே கால் துள்ளுது பாருங்க. அப்படியே நம்மளை மீறி அந்த தோல் துள்ளி அந்த பெப்பியில் கொண்டு அந்த மதராசின்னு போடும்போது கத்த விட்டார் பார்த்துங்க. சீரியஸ்லி அனிருத் ஆல்வேஸ் ராக்கிங் தான். பட் ஆனால் கூலி படத்தில் எப்படி கோப்ரா மியூசிக் ஆட்டையை போட்டிருந்தாப்லையோ அதே மாதிரி மதராசியில் தாகா மியூசிக் ஆட்டையை போட்டு வச்சுருக்காப்புல. கரெக்டாக ஒரு 30 செகண்ட் மியூசிக் வரும். இதுக்கு மேலே கண்டினியூ பண்ணோம் அப்படின்னா ஆடியன்ஸே கண்டுபிடிச்சிருவாங்க இது தாகா அப்படின்னு டப்புன்னு எடிட் பண்ணிடுறாரு. இல்லை அவர் கொடுத்த டியூனை இவங்க எடிட் பண்ணாங்கன்னு தெரியல. சீரியஸ்லி அந்த தங்கப்பூவேன்ற பாட்டு மெலடி இருக்குல்ல, செம்மையாக இருக்குங்க. அந்த ஃப்ளாஷ்பேக் சீன்ஸ்லாம் போகும்போது, லவ் சீன்ஸ் போகும்போதெல்லாம் சூப்பராக இருக்குது. ஹீரோயினோட நடிப்பு தான் லவ் சீன்ஸை இன்னும் தூக்கி கொடுத்தது. ஏன்னா நீங்கள் நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா சிவகார்த்திகேயன் அவ்வளோ மிரட்டி இருக்கார் ஆக்ஷனில். ஆனால் லவ் சீன்ஸில் வந்து சிவகார்த்திகேயனை ஹீரோ தூக்கி சாப்பிட்டது தான் இந்த படத்தோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட்டுங்க. சீரியஸ்லி ஹீரோயினுக்கு ஒரு மிகப்பெரிய ஆட்சம் சொல்லலாம். ஏஸ் படத்துலேயே சொல்ல வேண்டியது, பட் ஆனால் அந்த படத்தை நல்லா யூஸ் பண்ணலன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த படத்தை செம்மையாக யூஸ் பண்ணியிருக்கீங்க. ருக்மிணி அற்புதமாக நடிச்சிருக்கீங்க, பாராட்டுக்கள் குவியும் உங்களுக்கு. வில்லன் வித்யுத் ஜமால் அவர் கூட வர கோவில்லன் 2 பேருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க, அற்புதமாக நடிச்சிருக்காங்க. அவங்க மாடி மசில்ஸ்லாம் பார்க்கும்போது சிவகார்த்திகேயனும் 4 அடி சேர்த்து வாங்கலான்ற அளவுக்கு தோணுச்சு. பட் ஆனால் ஹீரோ ஆயிடுச்சு. ஸோ அந்த இடத்துல கூட ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக பண்ண விதங்கள் வந்து ஒரு ஸ்டன் சீக்வன்ஸ் வைஸ் அவங்க பிரமிக்க வைக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அந்த ஹீரோ ஓரியன்டட்குள்ளேயே போய் அவங்க சிக்கிக்கிட்டாங்கன்னு தோணுச்சு. அந்த சில இடங்கள் தான் ஹீரோயினை டம்ப் பண்ணது, விக்ராந்த் டம்ப் பண்ணது, பிஜு மேனன் டம்ப் பண்ணது. ஏன்னா ஹீரோ தான் பண்ணணும்னு கிடையாது, ஹீரோ பண்ணுறாரு ஓகே, பட் ஹீரோக்கு இவங்க சைட் கேரக்டராக பண்ண வச்சுருந்தாங்கன்னா படம் பிளாஸ்ட். எஸ், நான் சொன்னேன்ல இதெல்லாம் தப்புன்னு. எஸ், ஆக்சுவலி இது வந்து ஒரு ரியல் மாஸ் ஹீரோ ஓரியன்டட் ஃபிலிம் தான். எஸ், ஆனால் ஒரு ஹீரோ ஓரியன்டட் ஃபிலிமு கிட்டத்தட்ட 2025 ஆயிடுச்சு. எம்ஜிஆர் காலத்துலேருந்து வில்லன்ட்டு அடி வாங்கிட்டு திருப்பி அடிக்கிறது தான் ஹீரோ ஃபார்முலா அப்படின்ற தெளிவாக தெரிஞ்சு போச்சு. ஆனால் அந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் ஏன் மற்றவங்களுக்கு ஸ்பேஸ் கொடுக்க மாட்டீங்கன்னு தான் தெரில சிவகார்த்திகேயன். ஏன்னா இவ்வளோ பெரிய ஹீரோ ஆகிட்டீங்க, நீங்கள் புரியுது ஓகே, நம்ம தலைவரே யோசிக்கிறாரு ஃபேஸ் டு ஃபேஸ் ஃபைட் சீன் வைக்கணும் அப்படின்ற பட்சத்தில் நீங்களும் யோசிக்கிறீங்க கிளைமேக்ஸில் ஓகே ஃபேஸ் டு ஃபேஸ் தான் இருக்கணும் அப்படின்னு. பட் ஆனால் இதெல்லாம் பார்த்து அரைச்சி உளுத்து குப்பையிலேயே கொட்டியாச்சு. அந்த இடத்துல கொஞ்சம் வேரியேஷன் காட்டியிருக்கலாம். ஏன்னா இன்னுமே நம்ம வந்து அந்த காலத்தில் பாலச்சந்தர் சார்லாம் பெண்களோட
கேரக்டர் அப்படி செதுக்கியிருப்பாங்க, தைரியமான கேரக்டர். நீங்கள் வந்து டேரக்டரா ஏஆர் முருகதாஸ் வந்து ஹீரோயினை வந்து டாக்டராக கட்டியிருக்கீங்க, ஹீரோவை அடிக்கிற அளவு கட்டியிருக்கீங்க, ஹீரோவுக்கு தைரியம் கொடுக்குற அளவு கட்டியிருக்கீங்க. அவன் தான் சுடுறான்னு தெரியுது இல்லை, ஓட வேண்டியது தானே. நின்று குண்டடி வாங்கிட்டு வேணாம். ஏன்னா அந்த இடத்துல ஒரு சில சின்ன சீக்கும் அந்த கைதியிடம், ஏன்னா நான் சொல்லியிருந்தேன் உங்களுக்குலாம் கத்தி கஜினி துப்பாக்கி தோணலாம், ஆனால் எனக்கு கோட்டு தக்லீஃப் தான் தோணுச்சு. ஏன்னா அந்த என்கவுண்டர் சீன் நடக்கிற இடமா தக்லீஃப் எடுத்தது தான். ஏன்னா தக்லீஃப் படத்தில் ஆல்ரெடி ஒரு என்கவுண்டர் சீன் எடுத்துட்டாங்க, நம்மால் சேர்ந்து அது வந்து போலீஸ், இது வந்து என்ஐஏ, அவ்வளோதான் வித்தியாசம். இது நீங்கள் உன்னிப்பாக கவனிச்சிங்கன்னா தெரியும். எஸ், இதுக்கு மேலே பார்க்காதீங்க, படம் பார்த்துட்டு வந்து பாருன்னு தான் சொல்லுவேன். எஸ், படம் ஒர்த்து தான், ஃபேமிலியோடு போகலாம், நல்லா என்ஜாய் பண்ணலாம். அந்த செகண்ட் ஹாஃபில் வர சில விஷயங்கள்லாம் நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டீங்க, தாங்கிக்கிட்டீங்க அப்படின்னா சீரியல் ஒர்த்தான மூவி தாங்க. அதில் எந்த மாற்று கருத்தில் நான் கொடுத்து 190 ரூபா, 120, 130, 140 ரூபா கூட ஹீரோயினுக்கு சேர்த்து 150 ஒர்த்து தாங்க. 120 வந்துச்சா கண்டிப்பாக ஹவுஸ்ஃபுல்லாகுங்க, அதுக்கு எந்த கவலையுமே பட தேவையில்லை. பட் ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம், இந்த படத்தை லாஜிக்கலாக யோசித்தோம் அப்படின்னா, துப்பாக்கி படத்தில் வந்து ஸ்லீப்பர் செல் அப்படின்ற ஒரு கேரக்டர் இருக்குல்ல, அந்த ஸ்லீப்பர் செல் கேரக்டர் நம்ம போலீஸை கொள்ளும், நம்ம மக்களை கொள்ளும். அதே தான் அந்த தற்கொலைப்படை அப்படின்ற ஒரு ஸ்லீப்பர் செல் கேரக்டர் அப்படியே எடுத்து ஹீரோ வச்சா, வில்லன் சைடில் மொத்தமாக 10 பேர் 15 பேராக பண்ணணும். பட் அதையே ஒருத்தனா ஹீரோ வைக்கணும், அதுதான் மதராசி. நான் காலையிலே சொல்லிட்டு போனேன்ல, வடக்கு தொழிலாளர்களுக்கு தன் உயிரை பணயம் வைத்து காப்பாற்றுற ஹீரோ அப்படின்னு. வடக்கு தொழிலாளர்கள்ட்ட நம்ம மதராசை தன்னோட உயிரை பணயம் வச்சு காப்பாற்றுறவன் தான் மதராசி அப்படின்னு செம்மையாக முடிக்கிறாப்புல ஏஆர் முருகதாஸ். எஸ், தர்பாரில் சொன்ன மாதிரியே தான், தர்பாரில் கிளைமேக்ஸில் எப்படி சொல்லியிருந்தோமோ, ஒரு சல்யூட் அடித்து முடிச்சிருந்தா எப்படி செம்மையாக இருந்திருக்குமோ, அதே மாதிரி ஒரு பையனை போய் தூக்க விட்றாப்புல, பைக்கில் இருந்து விழுந்த பையனை படத்தோட பாருங்க புரியும். தூக்கும்போது தம்பி ஹெல்மெட் போட்டு பொறுமையாக போங்க அப்படின்னு சொல்லியிருந்தா வச்சுக்கோங்களேன், செம்மையாக இருக்கும். அஃப்கோர்ஸ் படம் பார்த்த முக்கால்வாசி பேர் கைத்தட்டுறதுக்கு யோசிச்சாங்க. நான் பார்க்கும்போது நான் கைத்தட்டும் போது கத்தும்போது எனக்கு கிண்டல் பண்ணிலாம் கத்துனாங்க. ஏன்னா படத்தில் வர டயலாக்குகள் சிம்பிளாக சொல்கிறேன்னா, உங்களுக்கு நல்லது நடக்கக்கூடாது. அதாவது ஒரு டாக்டர் வீடியோ போட்டிருந்தாரு, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக் வரணுமா, நீங்கள் இந்த ஆயில் ஃபுட்லாம் சாப்பிடுங்க, அது இந்த உதய குழாயில் போய் இப்படிலாம் அடைச்சி சீக்கிரமே ஹார்ட் அட்டாக் வரும்னு சொல்லுவார். அந்த மாதிரி நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். எப்படின்னா, உங்களுக்கு யாருமே உதவக்கூடாதா அப்படின்னா நீங்கள் ஒன்றுமே பண்ண தேவையில்லை. ரோட்டில் யாரும் ஆக்சிடென்ட் கிடக்காங்க வச்சு, ரத்த வெள்ளத்தில் கிடக்கான்னு வச்சுக்கோங்க, கண்டுக்காமல் உங்கள் வேலையை பட்டு போயிருங்க. இல்லையா, இறங்கி போய் அந்த வீடியோ எடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே, லைக் பண்ணுங்கள் மக்களே, ஸ்கேர் பண்ணுங்கள் மக்களே அப்படின்னு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு எவனுமே ஹெல்ப் பண்ண மாட்டான், வாழ்க்கை நீங்கள் ஜாலியாக இருக்கலாம். ஏன்னா இப்போ அப்படி தான் நார்மல்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்படி சொன்னால் தான் நீங்கள் ஏற்றுப்பீங்களா? எஸ், சொல்ல முடியாது. கூடி சீக்கிரம் எவனாச்சும் கிரிஞ்சு பூமர்னு வருவாங்க, மண்டமிலேயே தட்டுங்க. ஏன்னா 90% குடும்ப ஆடியன்ஸ்க்கு இந்த படம் கண்டிப்பாக பிடிக்கும். நீங்கள் என்ன ரிவ்யூ நெகட்டிவாக கொடுத்தாலும், கிரிஞ்சுன்னு சொன்னாலும், பூமர் சொன்னாலும், ஏஆர் முருகதாஸ் சார் இந்த படத்தை சொல்லிக்கிற விஷயம் தான் உண்மை. வாய் விட்டு சிரிக்கிறவன் பைத்தியம் கிடையாது தம்பி, அவன் நார்மல் சந்தோஷமான இந்த உலகத்துலேயே ஹாப்பியஸ்ட் பர்சன் இன் த வேர்ல்டு. ஏன்னா நான் அனுபவப்பட்டிருக்கேன். ஸோ யாராவது உங்களுக்கு பைத்தியமே சிரிக்காதுங்கன்னா இன்னும் சத்தமாக சிரிங்க. நார்மலாக இருக்க மாட்டேன் அப்படின்னா, டேய் இதுதான்டா நார்மல்னு சொல்லுங்கள். ஏன்னா அந்த வாழ்க்கை வாழ்வதற்கு மட்டுமல்ல, கொண்டாடுவதற்கும் தான். எஸ், இந்த வீடியோ பிடிச்சிக்கணும் நம்புறேன். பிடிச்சாலும் சரி பிடிக்காண்டி சரி லைக் பண்ணுங்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு படத்துக்கு போனவங்க வேணாமான்னு யோசிச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுவோம். குறையில் இருந்தால் நல்லா கமெண்ட்டில் சொல்லுவோம். ஆமாம் ரொம்ப வேர்க்குது, ஸ்டூடியோவில் போது ஏசியை போடணும். ஸோ மறக்காம உங்கள் ராபினோட நம்ம ஓல்டு சப்ஸ்கிரைப் பண்ணி திருப்பி ஒரு 100% நான் பிட் கதலன் பப்பாய் சலம்பல்ல அடியே முத்தம்மா. நான் முதல்ல சொன்ன தலையாரி பழமொழி எதுக்கு அப்படின்றத படம் பார்த்துட்டு வந்து கமெண்ட்ல சொல்லுங்க மக்களே. நன்றி, வணக்கம்.